நன்றி. எல்லோருக்கும் பிரார்த்தனை செய்யும் எல்லோருக்குமே நன்றி. அன்பினேச உறவுகள் அனைவருக்கும் இதுதான செவ்வாய் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்களோடையும் பேச ஆரம்பித்து உட்கார வச்ச கடவுளுக்கு மரவாதன பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டும் எல்லோருக்குமே இனிதர வாழ்த்துக்களையும் கூறியபடியே நேரம் லண்டனில் 8:05 மற்றும் ஒரு செவ்வாய் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். 10ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 பழமை போலவே மும்மத சிந்தனை நேரம். அதனை தொடர்ந்து நாங்கள் யோகாசன பயிற்சி சரியாக லண்டன் நேரம் 9:30 இடம்பெறுகின்றது. பயனும் பயிர்வும் தோப்பொழுது அரசனவர்கள் தொடர்ந்து பொருட்கள் மற்றும் தினக்கவி இளையவர்களின் வாசிப்பரம்புரி அரும்பு நிறைவடைந்ததும் சிவதர்சனி அவர்கள் 11 மணிக்கு காத்திருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து வஜிதாவின் ஊரோடு விளையாடு இணைகின்றது. வணக்கம் தமிழக்கா, வாங்கோ. வணக்கம் வாணி. மும்மத சிந்தனை நேரத்தில் டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும் என்கின்றார் சங்கீத ஆசிரியர். பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமென். இறை புகழ்ச்சி உமக்கே. அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து தவக்கால சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். சிந்தனை தொடரும் 2034 தவக்காலம் 3ஆம் வாரம் என்ற செவ்வாய்க்கு நம்மமாகும். இன்று திருவை அர்மேனியாவின் 40 மறைசாட்சிகளை நினைவு கூறுகின்றது. கிறிஸ்துவுக்காக மரித்தவர்களை திருச்சபை நன்றியோடு அவர்களை நினைவு கூறுகின்றது. சிந்தனைக்கு இத்தவக்காலம் மீட்பின் காலம், ஒப்புரவின் காலம், பாவ மன்னிப்பின் காலம், மனமாற்றத்தின் காலம். பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ பரலோக தந்தை அழைக்கும் காலம். இத்தவக்காலத்தை உணர்ந்து தெளிந்து ஏற்று இறைவன் வழியில் வாழுவோம். உன்னதக விண்ணக தந்தையை நாம் காண்போம். கொள்ளை, கொலை, கொடுமை உள்ளம் சோர்ந்து விட்டது. தொடைகள் நடுங்குகின்றன. திகில் அனைவரின் அடிவயிற்றையும் கலக்குகின்றது. எல்லோர் முகமும் வெளியேறி போகின்றது என்கின்றார் இறைவாக்கினர் ஆகும். ஆகவே இன்றைய நாளிலே நமது இன்றைய தவக்காலத்தின் சிந்தனையாக தானியல் ஆகமத்திலிருந்து சிறிது குறிப்பிட்டிருக்கின்றேன். ஆண்டவரே, எங்கள் பாவங்களால் மற்ற மக்களினங்களை விட நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்து விட்டோம். உலகெங்கும் இன்று தாழ்வடைந்தோம். இப்பொழுது எங்களுக்கு மன்னர் இல்லை, இறை வாக்கினர் இல்லை, தலைவர் இல்லை, எரிபலி இல்லை, எந்த பலியும் இல்லை, காணிக்கை பொருளோ தூவமோ இல்லை. திருமுன் பலியிட்டு இரக்கத்தை பெற இடமே இல்லை. ஆயினும் செம்மறி கடாக்கள் காளைகளால் அமைந்த எரிபலி போலும், பல்லாயிரம் கொளுத்த ஆட்டுக்குட்டிகளால் பலி போலும் நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. தவக்காலத்தின் பாடலாக என்னாலுமே துதிப்பாய் என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையினில் உன்னதனார் செய்த இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த கண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது. என்னாலுமே துதிப்பாய் என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ பாவங்கள் எத்தனையோ நீனையாதிருந்தால் தான் பாவங்கள் எத்தனையோ. பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த மகதயவை எண்ணி என்னாலுமே துதிப்பாய். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். வாழ்த்துளியாக என் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிக்கவர் என்கின்றார் ஆண்டவர்.
மாரநாதா. இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 21 35 வரை. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு எதிராக குற்றம் செய்து வந்தால் நான் அவனை எத்தனை முறை மன்னிப்பது? 7 முறை வரைக்குமா என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியதாவது, 7 முறை என்றென்று 70 முறை 7 முறை என உனக்கு சொல்லுகின்றேன். ஆகவே விண்ணரசு தன் ஊழியரிடம் கணக்கு கேட்க விரும்பிய ஒரு அரசனுக்கு ஒப்பாகும். கணக்கு கேட்க தொடங்கிய பொழுது அவனிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் கடன் தீர்க்க வகையற்றிருந்ததால் அவனையும் அவன் மனைவி மக்களையும் அவனுக்கு உள்ளதெல்லாவற்றிலையும் விட்டு கடனை தீர்க்குமாறு தலைவன் கட்டளையிட்டார். அவ்வூழியனோ அவன் காலில் விழுந்து, பொறுத்து கொள்ளும், கடன் எல்லாம் தீர்த்து விடுகிறேன் என்று வேண்டினான். அவ்வூழியனுடைய தலைவன் மனம் இறங்கி அவன் கடனை மன்னித்து அவனை விட்டுவிட்டான். அவ்வூழியன் வெளியே சென்றதும் தன் உடன் ஊழியரில் தன்னிடம் 100 வெள்ளிக்காசு கடன்பட்ட ஒருவனை கண்டான். அவனை பிடித்து கழுத்தை நெரித்து, நீ பட்ட கடனை தீர்த்து விடு என்று கேட்டான். அந்த உடன் ஊழியன் காலில் விழுந்து, பொறுத்து கொள்ளும், எல்லாம் தீர்த்து விடுகிறேன் என்று வேண்டினான். அவனோ இணங்கவில்லை. ஆனால் கடனை தீர்க்க மட்டும் அவனை சிறையில் அடைத்தான். அவனுடைய உடன் ஊழியர் நடந்ததை கண்டு மிகவும் வருந்தி தலைவனிடம் சென்று நடந்ததை எல்லாம் அறிவித்தனர். அப்போது அவனுடைய தலைவன் அவனை அழைத்து, கெட்ட ஊழியனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் உன் கடனை எல்லாம் நான் மன்னித்தேனே. ஆகவே நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன்னுடைய உடன் ஊழியனுக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டாமா என்று கேட்டு சினந்து கடன் முழுவதையும் தீர்க்கும் வரை வதைப்போரிடம் அவனை கையளித்தான். உங்களுள் ஒவ்வொருவனும் தன் சகோதரனை முழு உள்ளத்தோடு மன்னிக்காவிட்டால் என் வானகத் தந்தையும் இவ்வாறே உங்களுக்கு செய்வார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அதாவது இன்றைய நாளிலே தவக்காலத்தின் சிந்தனையாக இறைவன் தரும் அந்த அரிய பெரிய வார்த்தையை நாம் கேட்டோம். கிறிஸ்து எப்போதுமே சில வேளைகளில் உவமைகளில் சொல்லி அந்த உவமையின் பொருளை குறித்து அவர்களுக்கு விளக்கம் அளிப்பார். இது சில வேளைகளில் அப்போஸ்தலர்களுக்கு தெரியாமலும் இருந்திருக்கக்கூடும். ஆகவே இயேசு அதற்கு பிரதித்தரமாக அவர்களை தனி அழைத்து அவர்களுக்கு அந்த விளக்கத்தை சொல்லுவார். ஆகவே இன்றைய நாளிலே ராயப்பர் இயேசுவிடம் அணுகி கேட்கின்றார். ஆகவே ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு எதிராக குற்றம் செய்து வந்தால் எத்தனை முறை நான் அவனை மன்னிப்பது என்று சொல்லி கேட்கின்றார். அதற்கு இயேசு கூறும் வார்த்தை 70 முறை 7 முறை. சிலர் இதை 77 முறை என்பர், வேறு சிலர் 70 தர 7 490 முறை என்பர். ஆனால் இங்கே இயேசு கூறினது 7 முறை என்றென்று 70 முறை 7 முறை என உனக்கு சொல்லுகின்றேன் என்றார். ஆகவே இன்றைய நாளிலே மன்னிப்பை பற்றி இந்த வார்த்தைகள் பேசுகின்றது. இந்த இறைவார்த்தை நமக்கு தந்திருக்கின்றது. இந்த தவக்காலத்தின் 3ஆம் வாரத்திலே அடியெடுத்து வைத்திருக்கின்ற நாங்கள் மன்னிப்பில் நாங்கள் எவ்வளவு தூரம் அடியெடுத்து வைக்கின்றோம் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பேசுவோம். மன்னிப்போம், மன்னிக்கப்படுவோம். உலக போர்கள் ஒரு கட்டத்தில் முடிந்து விடுகின்றன. உறவு போர்கள் முடிவதே இல்லை. துரோக செயல்கள் நம் மனத்தை காயப்படுத்தி விடுகின்றன. கசப்புணர்வை கசியச் செய்கின்றன. வெறுப்புணர்வை வெளிக்கொணர்கின்றன. சிலரால் இவ்வுணர்வுகளை கட்டுப்படுத்தி மன்னித்து மறந்து வாழ முடிகின்றது. அடுத்த கட்டத்திற்கு நகர முடிகிறது. எல்லா மனிதர்களும் மன்னித்து மறப்பது சாத்தியப்படுவதில்லை. தான் தனது என்ற உணவில் கூறிப்போன மனிதர்களால் பிறரை மன்னிக்க முடியாது. மன்னிப்பதற்குத்தான் வலிமை வேண்டும். மன்னிப்பவன் தான் வலுவானவன். எனவேதான் மன்னிப்பை இயல்புக்கு ஒப்புமைப்படுத்துகின்றோம். பிரெஞ்சிலே ஒரு வார்த்தை ஒன்று இருக்கின்றது. அதாவது கொலர் என்று சொல்லுவார்கள். அந்த கொலர் என்று சொன்னால் அதாவது சினம் என்றது. ஆகவே இன்றைய நாளிலே அந்த தலைவன் சினந்து அந்த தான் மன்னித்து விட்டு அந்த உடன் ஊழியனை அழைத்து அவனை திரும்பவும் அவனுடைய கடனை பெற்றுக்கொண்டும் கூட அவனை சிறையில் அடைக்கின்றான், தண்டனையை கொடுக்கின்றான். ஆகவே இந்த கொலர் என்று சொல்லக்கூடிய இந்த சினம் தவிர்த்து நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். இந்த சினம் நமக்கு எவ்வளவு வருத்தங்களை அதாவது ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மன அழுத்தங்களை நமக்கு கொண்டு வருகின்றது. ஆகவே இந்த மன்னிப்பு கொடுத்து நாம் மனிதனிடத்திலே வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவேதான் மன்னிப்பை இயல்புக்கு ஒப்புமைப்படுத்துகின்றோம். தம்மை துப்பாக்கியால் சுட்டவனை சிறைக்கு சென்று சந்தித்து மன்னித்தார் திருத்தந்தை 2ஆம் ஜோன் போல்.
இது தெய்வீக ஆற்றலின் உச்சநிலை. எத்தனை முறை என்றாலும் பிறரை மன்னிப்போம், மன்னிக்க பெறுவோம். ஆகவே சில விடயங்களை நாம் எடுத்து சொல்ல வேண்டியதுதான் இருக்கின்றது. மன்னிப்பு என்பது ஒரு தெய்வீக செயல், எனவேதான் அது நமக்கு கடினமாக உள்ளது. மன்னிப்பு நிபந்தனைக்குட்பட்டது என நற்செய்தி விளக்குகின்றது. நாம் மனமிறங்கி மற்றவரை மன்னித்தால் இறைவனும் இனிதே நம்மை மன்னிப்பார். கர்த்தர் கற்பித்த சபம் இதனை நமக்கு மீண்டும் மீண்டும் நினைவுறுத்துகின்றது. இறைவன் நம்மை மன்னிக்கும் பாங்கும் அளவும் நாம் மன்னிக்கும் அளவும் ஒப்பிடவே முடியாத ஒன்று. அது 10,000 தாலந்து முன் ஒப்பிடப்படும் 100 தெனாரியம் போன்றது. இமயம் முன் நிற்கும் ஒரு சிறு குன்று போன்றது. அளவிட முடியாத வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஆண்டவரின் அளவற்ற அன்பை நினைந்து உள்ளத்தில் உருகி நமக்கு எதிராக குற்றம் செய்தோரை மன்னிக்க மன வலிமை பெறுவோம். ஆகவே இத்தவக்கால சிந்தனை இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் எனக்கு மனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கிய திருமதி தாமலர் கல்விராஜன் அவர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி மூத்தோர் மாண்பு போற்றும் மாதத்தில். நன்றி, வணக்கம் தங்கிய. நன்றி. நன்றி, வணக்கம் டேவிட் ஆண்டனி அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் பாலன். மணிப்படுத்ததை மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படி அவன் அன்பு சகோதரி தொகுப்பாளனி திருமதி தாமலர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் மிக உற்சாகமாக இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்களும் உற்சாகம் தானே? நான் மலை உற்சாகத்தை இருக்கிறேன். நன்றி சகோதரி. அப்படி சகோதரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படி எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் எமது அன்பு சகோதரர் பாமோகத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் பாமோகத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாவத்தை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சுவரணங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் சர்வ வல்லருடைய இயேசு கிறிஸ்தனுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிருஷ்ண நாமத்தில் மாற்றிக்கொண்டு நல்ல வேலுப்பிள்ளை பாலன் இந்த கிருஷ்ணவர் துறை இலக்கம் சௌரி 751 சொல்லிக்கொண்டு வளமோட பரிசுத்த வேதாவதா பைபிள்ல இருந்து பழைய ஏற்பாட்டுல யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 31 41 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நேற்று வரை நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக் கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். எகிப்தியர் தாங்கள் எல்லாரும் சாகுரோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். பிசைந்தமா புளிக்கு முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோல் மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள். மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசையும் விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகளை தவிர 6 லட்சம் புருஷராயிருந்தார்கள். அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டார்கள். அவர்கள் எகிப்தில் தரிக்க கூடாமல் துரத்தி விடப்பட்டதினால் அது புளியாதிருந்தது. அவர்கள் தங்களுக்கு வழிக்கண்டு ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே
கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. இந்த தொடர்ச்சி சௌகரி நாளை தொடங்கணும்னு சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோதரும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவாராமே. முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். அன்பான இயேசுராஜனுக்கு கோடான கொடி சொல்லிக்கொண்டு தகப்பனே, பிள்ளைகள் பிடியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டு இருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசுப்பா உங்களுடைய தூதர்களை அனுப்பி ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பேர் பேராக பாதுகாத்துக்கொள்ள ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்கள் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. சோத்திரம் தகப்பனே, சோத்திரம். நன்றி தகப்பனே. அர்ஜுன் ராஜா, குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பரம்பரையான சாபங்கள், மந்திர சூனிய செவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்துறேன். சோத்திரன் ராஜா. குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. அதுக்காக நினைச்சு வந்த அப்பனே சோத்திரம் ராஜா, சோத்திரம். பற்றி தகப்பனே, பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் அனுதினம் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் கூடவே இருந்து அவர்களை பாதுகாப்பாக வழிநடத்தவன் சொல்லி ஏசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சௌரியோட வர்ணன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஜானடேசன், உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். தமிழர் கல்வி தொகுப்பாளின் தமிழர் கல்விராஜன் அவர்களுக்கும் வணக்கம். வணக்கம். பாமூர் தொகுப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அதிபர் நடா மோகன் அவர்களுக்கும் அனைத்து பாமூர்களும் எனது எங்கிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறிக்கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாளாக அமைய இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு ஜீவந்தி ஜானடேசன். இன்று தவக்காலத்தின் 3ஆம் வாரத்தின் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. எனது அர்த்தம் 915 915 13ஆம் நிலை. தாயின் மடியில் தனியன். மரித்த மகனின் உடலை மடியில் தாங்க மரியாள் குழந்தை ஜீசுவை தன் மடியில் கிடத்தி அழகு பார்த்த அன்னை மரியா இப்போது இழந்த ஜீசுவின் உடலை மடியில் சுமக்கின்றார். இந்த கொடிய காட்சியை உலகில் இந்த தாயும் ஏற்றுக்கொள்ள மாட்டாள். கடின இதயம் படைத்த தாயுடைய இந்த கொடுமையான காட்சியை பெற்றுக்கொள்ள மாட்டாள். மெல்லிய இதயம் படைத்த மரியாள் இந்த வேதனையை தாங்கும் துணிச்சலை எங்கிருந்து பெற்றாரோ தெரியவில்லை. இந்த வியாவுல தாயைத்தான் உலகம் இன்னமும் கொண்டாடி கொண்டிருக்கின்றது. தன் தங்க மகனை மகிழ்ச்சி பொங்க மடியில் போட்டு பாலூட்டி சீராட்டி தாளாட்டி வளர்த்த அன்னையின் மடி இன்று அதே மகனை சோகத்துடன் சுமக்கின்றது. அன்று ஆனந்தம், இன்று அழுகை. அன்று ஆர்ப்பரிப்பு, இன்று சோகம். ஆனாலும் லட்சியத்திற்காக இறந்த அன்பு மகனை மீண்டும் தன் மடியில் சுமப்பது மரியாளுக்கு ஒரு சுகந்தான். அன்னை மரியா தன் வாழ்வில் பல துயரங்களை சுமந்தவர். துயரங்கள் வந்தபோது அவர் மீதும் பழி போட நினைத்ததில்லை.
பிறருக்கு துயரம் கொடுக்க நினைத்ததும் இல்லை, பிறருக்கு எதிராய் பேசியதும் இல்லை. அனைத்து துன்பங்களையும் தனக்குள்ளே பூட்டி வைத்திருந்தார். கல்வாரிக்குன்னில் தன் கருணை மகன் காகிதத்தினுள் கிழிக்கப்பட்டது. அந்த சிலுவை நிழலில் உடைந்த இதயத்தோடு மௌனமே வடிவமாய் மரியா நின்றார். வாழ்வில் சுகங்களை சுமக்க வேண்டிய வயதில் மரியா இறந்து போன தன் மகனின் உடலை தன் மடியில் சுமக்கின்றாள். அவள் வியாவுல தாயாக கல்வாரி மேட்டில் நிற்கின்றாள். தாயன்புக்கு ஈடாக இந்த எதுவுமே இல்லை. அம்மாவினிடத்தை வேறு எவருமே நிரப்ப முடியாது. ஓ மனிதர்களே, ஆரவாரம் இல்லாமல் அமைதியாயிருக்கிறவங்கள் அம்மாவின் அன்பை அலட்சியப்படுத்தாதீர்கள். காணல் நீர் குடிநீர் ஆகாது. பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் பாசக்காரர் ஆகிவிட மாட்டார்கள். கட்டிய மனைவியை கூட விட்டு ஓடிவிடக்கூடும். ஆனால் பெற்றெடுத்தாய் ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். ஒருவரின் சொத்தை நினைத்து சொந்தம் கொண்டாடியவர்கள் காலை வாரிக்கொண்டு காணாமல் போவார்கள். ஆனால் நாம் குடியிருந்த ஆலயமான கருணையின் கவிதை அம்மா ஒருபோதும் காலை வருவதில்லை. பெற்றவளை பிள்ளைகள் தம் வயோதிக காலத்தில் வருத்தப்படுத்துவது வாடிக்கையாகிவிட்டது. வயோதிக இல்லங்களை அவர்களை தள்ளிவிடுகின்ற கொடுமை அரங்கேற்றம்தான் செய்கின்றன. சுபம் இயேசுவின் பாடுகளில் இறுதி வரை பங்கெடுத்த வியாகுல அன்னையே, துன்பத்தில் எமக்கு துணையாயிருக்கும் அந்நரை ஆதரிக்கு நல்ல மனப்பான்மையும் எங்களுக்கு தாரும். சிந்திப்போம், செயல்படுவோம். பாடுகளின் பாதையிலே தேவமக நூர்வலமோ, பாவங்களின் பாரமெல்லாம் திருச்சிலுவை வடிவில்லவோ, உயிர் நீத்து மீட்பளித்த உயர்த்துவ உடல் தனையே, கீழிறக்கு தாய்மடையில் கிடத்தியதோர் துயர் காட்சி, பாடுகளின் பாதையிலே தேவமகன் ஊர்வலமோ. நன்றி, வணக்கம். தாமல கல்விராஜன் அவர்களே. நன்றி, வணக்கம். தியானதேசன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்த ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வாடியவர்களுக்கும் தமிழர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நம் மன்னிப்பு நம் உள்ளத்தின் மெனக்கட்டுமையை வலியுறுத்துகின்றோம். நீதி கணக்கு பார்க்கிறது, இரக்கம் கைகளை திறந்து கொடுக்கிறது. நீதி தன்னைத்தானே பார்க்கிறது, இரக்கம் மற்றவர்களை பார்க்கிறது. நீதி உணர்வு மூளையில் இருந்து பிறக்கிறது, இரக்கமோ இதயத்தின் ஊட்டெடுக்கிறது. நாம் மன்னிப்போம், மறப்போம். மன்னிப்பு என்பது நிபந்தனைக்கு உட்பட்டதா? இக்கேள்விக்கு நாம் நெருடலாக இருக்கின்றோம். எனவே நாம் மற்றவர்களை மன்னிப்போம் என்று நினைக்கின்றோம். அது உள்ளத்தில் இருந்து வருகின்றதா? அந்த கடனை நாம் மன்னிக்க மறப்பதும் தான். மன்னிக்கவும், ஆனால் மன்னிக்கலாம். எல்லாவற்றுக்கும் மன்னித்து கொண்டே இருக்க முடியாது. அது ஒவ்வொருவரின் நிலையில் எதற்கு மன்னிக்க வேண்டும், எதற்கு மன்னிக்க கூடாது என்றும் இருக்கிறது. நாம் சிறிய தவற்றை யோசிக்கின்றோமா அல்லது பெரிய தவறுகளை செய்கின்றோமா? பெரிய தவறுகளை செய்யும் மக்கள் எல்லோரையும் கடவுள் மன்னிப்பார். எல்லோரும் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் இருந்து எல்லா மனிதர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டுவோம். குற்றங்கள் இல்லையே என்று சொன்னால் நம்மைத்தான மாற்றி நலந்திடுவோம். குற்றங்கள் அனைத்தையும் எடுத்துரைத்தால் தேவன் குற்றத்தை மன்னித்து வாழ்வழிப்பார். மன்னிப்பு 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 தாரும் இறைவா, மன்னிப்பு தாரும் இறைவா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்த நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள்.
இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். 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 பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான உறவுகளுக்கும் என்னுடைய இனிமையான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1853 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய தவக்கால உணவாக மன்னிப்பு என்பது அன்பின் உச்சக்கட்டம். கடவுளுக்கு எதிராக நாம் செய்யும் குற்றம் எவ்வளவு கொடியதாக இருந்தாலும் அவற்றை நமக்கு மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஆனால் நமக்கு எதிராக யாராவது குற்றம் செய்தால் நாம் மன்னிக்க மறுக்கின்றோம். கடவுள் நமக்கு அளிக்கின்ற மன்னிப்பை பற்றிய நினைக்காமல் மன்னிப்பின் மதிப்பை உணராமல் இருந்தால் மன்னிப்பின் மனப்பான்மை எம்மில் தோன்றாது. மன்னிப்புத்தான் மனிதனை நிலைநாட்டும். இயேசு எதிரியையும் தன்னை கொன்றோரையும் மன்னித்தார். மண்ணில் மன்னிப்பும் இரக்கமும் தொடர் நிகழ்ச்சிகள் மனிதர் உள்ளவரை தொடர்ந்து கொண்டே இருக்கும். இறுதியில் இறைவனின் மன்னிப்பிலும் இரக்கத்திலும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்வும் நிறைவும் முழுமை பெறுவதே வாழ்வின் அமைப்பு. இறைவா, நீர் எங்களை மன்னிப்பது போல் நாங்களும் பிறரை மன்னித்திட எங்களுக்கு அருள் தாரும் என்று வெளிக்கொண்டிருந்த வேளையிலே நாங்கள் இயேசுவின் சிலுவை பாதையை நாங்கள் தியானித்து இன்று 14ஆம் நிலை இறுதியான நிலையை நாங்கள் சந்திப்போம். கல்வாரி பாதையில் 14ஆம் நிலை. அனைத்தும் அவரில் அடக்கம். பாடுகள் பட்டு இறந்த இயேசுவின் உடலை அடக்கம் செய்கின்றார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் கூறுகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகின் பாவங்களை மனிதரையும் மீட்டு ரட்சித்தீரிய சுவாமி. ஒட்டிய வயிறும் ஒடுங்கிய உடலும் வெள்ளை துணியினிலே சுற்றி கட்டி எடுத்து வெட்டிய பாறை கல்லறையில் வைத்தார். இமைக்கும் பொழுதில் உலகினையெல்லாம் அமைத்த இறைவனுக்கு அவர் இறந்த பிறகு கிடைத்ததெல்லாம் இரவல் கல்லறைதான். பிறப்பவர் எல்லாம் இறப்பர் என்னும் தத்துவம் மெய்ப்பித்தார் இறை மனிதர். இயேசுவும் மனித பிறப்பை முழுமைப்படுத்திவிட்டார். சிவிப்போம். வெற்றி பயணத்தை முடித்து வெட்டிய கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட இயேசுவே, இந்த உலக வாழ்க்கை நிலையானதல்ல. இதை நன்றாக நாங்கள் அறிந்திருந்தும் எத்தனை பகட்டு, எத்தனை ஆடம்பரம், எத்தனை ஆசைகள். முற்றும் துறந்தவர்களுக்கு கூட மோட்சம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்காது. உமது சிலுவை தியானத்தை முடித்து வீடு திரும்பும் நாங்கள் இதோ இந்த உமது கல்லறைக்குள் பாவம், விரோதம், போலித்தனம், பேராசை அனைத்தையும் சேர்த்து புதைக்கின்றோம். எங்கள் இதயங்கள் தூய்மையானதாக மாறட்டும். உமது உயிர்ப்பில் மீட்பு மலரட்டும். கத்தீரு கல்லறை அருகில் நெருங்கி அன்பார் கண்ணீர் சோரிந்து மனதுருகி நித்ய கத்தீரு கல்லறை அருகில் நெருங்கி அன்பார் கண்ணீர் சோரிந்து மனதுருகி நித்யகதியில் சேர வாரும் பாவிகள் மீது நிழலாகி சூழிடை கூறும் கண்ணீ மாசில்லாமரி நின் திருமகன் பட்ட காயங்கள் எங்கள் உள்ளத்தில் பதிய செய்தாளம்மா. இட்டை நாள் வரை நாங்கள் இந்த சிலுவை பாதையை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அதன் பலன்களை நாங்கள் அடைவதற்காக ஒரு சிறிய சபம். அவமான நிந்தை நிர்பந்தங்களால் பூரிக்கப்பட்ட திவ்ய இயேசுவே, தேவரீர் பட்ட இந்த பாடுகளெல்லாம் அடியோருக்கு நேரிடுகின்ற துன்பத்தின் ஆறுதலாகவும், உமது துயரம் எங்களுக்கு மோட்ச பேராகவும், உம்முடைய காயங்கள் எங்களுக்கு நேச அடையாளமாகவும்,
தேவரீர் பட்ட அவமானங்கள் எங்களுடைய துர்க்குணங்களுக்கு அமிழ்தமாகவும், உம்முடைய திரு இரத்தம் எங்கள் அசுத்த பாவங்களுக்கு சுத்திகரமாகவும், உம்முடைய மரணம் எங்களுக்கு சத்திய சீவியமாகவும் கடவது. இப்படியே இறைவனுடைய சகல பீடைகளால் எங்களுக்கு இரட்சணியமும் ஆரோக்கியமும் ஆனந்தமும் ஆத்தும சரீர நன்மையும் எங்கள் சகல நல்லாசைகளுக்கும் தக்க சம்பூர்ண திருப்தியும் உண்டாவதாக, இப்போதும் எப்போதும் என்றென்றும் உள்ளவராகிய ஆண்டவரே ஆமேன் என்று கூறிக்கொண்டு இந்த சிலுவை பாதையை நாங்கள் திரும்ப நடத்தி வந்ததுக்கு இந்த பாமுக தளத்துக்கு நன்றியை கூறிக்கொண்டு எல்லோருக்கும் இறைவனின் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று சிலுவை பாதையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிமித்தவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அண்ணா பாலமுரளி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். 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 மீண்டும் ஒரு புதிய வாரத்தில் இணைய செய்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இன்று ஏசாயா 55:7 வசனம்: கொடியவர் தம் வழிமுறைகளையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும், அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவர். அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும், ஏனெனில் நம் கடவுள் மன்னிப்பதில் அவர் தாராள மனதினர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. மனித இயல்பு தவறு செய்வதுதான். நாங்கள் பாவம் செய்து குற்ற உணர்ச்சியுடன் இருக்கின்றவர்கள். இறைவன் இரக்கமும் கருணையும் அன்பும் கொண்டவர். ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், அவர் உங்களை மன்னிப்பதில் ஆர்வமாக இருக்கின்றார். நாம் இறைவனிடம் மன்னிப்பு கேட்கும் போது, பிதாவே, இறைவனே, என் தந்தையே, நான் செய்த பாவங்களை மன்னித்தருளும், இனியும் பாவத்தில் விழாதவாறு என்னை காத்தருளும் என்று செபிக்க வேண்டும். மனித இயல்பால் தவறு செய்யும் ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு தலைவர்களும் இன்று எத்தனையோ உயிர்களை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எந்தவித பாவமும் அறியாத குழந்தைகள் கூட இன்றைய போர்க்காலத்தில் பலியாகி கொண்டிருக்கின்றார்கள். நாம் எதை இந்த உலகத்தில் கொண்டு வந்தோம்? நாம் ஏன் வந்தோம்? எதை எடுத்துட்டு போகின்றோம் என்றால் எதுவுமே இல்லை. நாம் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதின் நோக்கம், இறைவன் தமது சாயலாக நம்மை படைத்து தமது சாயலாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் நம்மை படைத்தார். ஆனால் இன்று இந்த உலகத்தில் உள்ள தலைவர்கள் எண்ணத்தை மக்களுக்காக வழிநடத்தி செல்கின்றார்கள், எண்ணத்தை மக்களுக்காக எடுத்து செல்கின்றார்கள் என்றால் இறுதியில் மரணம்தான் இங்கு மிஞ்சி இருக்கின்றது. மிகவும் வேதனையான ஒரு செயலாக நாம் இந்த காலகட்டத்தில் பார்க்கின்றோம். ஒரு காலத்தில் நமது நாட்டில் கூட இந்த போரினால் இழந்த மக்கள் எத்தனையோ ஆயிரமாக இருந்தது. அதே போல் இன்று உலக போரினால் மக்கள் தினம் தினம் மரணம் அடைகின்றார்கள். இந்த தவக்காலத்தின் நடுப்பகுதியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் எண்ணத்தை மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ வேண்டும், எதை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமானால் எதுவுமே இல்லை. எதையும் எடுத்துக்கொண்டு போவதும் இல்லை, எதையும் நாங்கள் எங்களுக்காக சேமித்து வைக்கவும் இந்த உலகில் முடியாது. ஆகவே இறைவன் இந்த தலைவர்களுக்காக நல்ல ஞானத்தையும் நல்ல மனதையும் நல்ல ஆற்றலையும் நல்ல முடிவையும் எடுக்கும் வரத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த வேளையில் நாங்கள் மன்றாடுவோம். இதற்காகத்தான் பாப்பரசர் ஒரு சுபத்தை அனுப்பி இருக்கின்றார். அந்த சுபத்தை சொல்லுங்கள், இந்த உலகத்திற்காக சொல்லுங்கள். இந்த உலகம் இந்த போரிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று பாப்பரசர் கேட்டிருக்கின்றார். நாங்களும் இந்த தவ காலத்தில்
அவர்களுக்காக மன்றாடுவோம். நல்ல ஞானத்தையும் நல்ல திடத்தையும் நல்ல முடிவையும் எடுக்கும் ஆற்றலை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த நாளை தந்த இறைவனுக்காக நன்றியை கூறி, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அண்ணா பாலமுரளி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து வஜிதா முகமது அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் அக்கா, நலமாக இருக்கின்றீர்களா? ஆமாம், நான் நலமாக இருக்கிறேன். நீங்கள்? நலமாக இருக்கின்றேன். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சிந்தனை தந்தவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இணையம் வேலை செய்ய முடியாத காரணத்தால் சிறுமில்லை கைகளை பேசி கூறிக்கொண்டு எல்லோருக்கும் அன்பான வணக்கத்தோடு ரமணா மாதத்தின் இறுதி பத்துக்களை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். இந்த இறுதி பத்து என்பது முக்கியமான பத்துக்களாக இருக்கின்றது. அந்த 30 நாட்களையும் 3 பத்துக்களாக பிரிப்பார்கள். முதலாவது எங்களுக்கு இறைவன் தந்த ரஹ்மத், எங்களுக்கு இறைவன் தந்திருக்கின்ற இயற்கை உடல் உறுப்புகள், அதற்கு எங்களுக்கு தந்த பெற்றோர்கள், எங்களுக்கு தந்த நல்ல விடயங்களுக்காக நன்றி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது பாவ மன்னிப்புக்கான இந்த பத்துக்களாக இருக்கிறது. மூன்றாவது நரக விடுதலைக்கான பத்தாக இருக்கின்றது. நாங்கள் நரக விடுதலைக்காக பத்துக்களாக இருக்கிறது. இந்த கடைசி பத்து மிகவும் முக்கியமாக இருக்கிறது. பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைந்திருக்கிற எல்லோரும் இந்த 10 நாட்களையும் அதிகமான வணக்க வழிபாடுகளிலேயும் அதிகமான வீண் விரயங்கள் செய்கிற விடயங்களிலிருந்து தங்களை தவித்துக் கொண்டு பள்ளிவாசல்களுடையும் குர்ஆனுடையும் ஓதல்களுடையும் கூடியவர்களாக இருப்பார்கள். இதற்கு காரணம் என்ன என்றால், இந்த நல்வழி காட்டக்கூடிய வேதமாகிய அல் குர்ஆன் இறங்கப்பட்ட இந்த 10 நாட்களில் ஒன்றாக தெரிவு செய்யப்படுகின்றது. அதை மறைமுகமாக வைத்திருக்கின்றான். அதை லைலத்துல் கதீர் என்று சொல்லப்படுகின்றது. அந்த இரவு, அந்த ஒற்றைப்படை இரவு 1000 மாதங்களையும் விட சிறப்பானது என்று கூறப்படுகின்றது. நாங்கள் 1000 மாதங்கள் செய்யப்படுகின்ற நன்மையும் தீமையும் என்னென்னலாம் செய்கின்றோமோ அதை விட மேலான சிறப்புடையது அந்த ஒரு நாள். அந்த நாள் மறைக்கப்பட்டிருக்கின்றது. எவ்வாறு மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நாங்கள் இப்போ 27ஆம் தேதி தான் லைலத்துல் கதீர் என்று சொல்லி நோன்பு 27 என்று சொன்னோம் என்று சொன்னா, அந்த நாள் மட்டும்தான் நாங்க போய் தொழுவோம். அப்படி இல்லை, ஒற்றைப்பட இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அப்ப 21, 23, 25, 27 அந்த நாட்களில் இருக்கப்படுகின்றது. ஆனால் அந்த 10 நாட்களும் கியாமுல்லை என்று சொல்கின்ற இரவு வணக்க வழிபாடுகளில் நாங்கள் ஈடுபட வேண்டும். இதற்கு காரணம் அல் குர்ஆன், அந்த வேதமான அல் குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவில் உள்ள ஹிரா குகையில் இறங்கப்பட்டது. அது உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் அதில் இருக்கிற விடயங்கள் சமனாக இருக்கிறது. அதை நீங்க வாசித்து பார்த்தால் உங்களுக்கு விளங்கும். இது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமான ஒரு வேதமாக இறக்கப்படவில்லை, மனிதர்களான எல்லோருக்கும். ஆனால் அதில் இறந்த காலம், எதிர்கால, நிகழ்கால விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக விஞ்ஞானத்தையும் குர்ஆனையும் நாங்கள் ஒப்பு நோக்கி பார்த்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில படைக்கப்பட்ட உயிரினத்தை நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, உலகம் தோன்றிய முதல் உயிரினம் என்று பார்த்தால் கடலில் உருவான ஒற்றை சொல் நுண்ணுயிரி என்று சொல்லப்படுகின்றது. இதன் உட்கரு செல் சவ்வு இல்லாத வேத கூற்றிலிருந்து உருவானது என்று விஞ்ஞானம் கூறுகின்றது. இதையே அல்லாஹ் எவ்வாறு கூறுகின்றான் என்றால், திருமுறையில், ஆதமின் மக்களே, ஆதி மனிதன் ஆதமை களிமண்ணினால் உருவாக்கிய பின்னர் உயிருற்றி அழகான வடிவில் உங்களை படைத்துள்ளேன். அதன் பின் இந்த மனித இனம் கருவுற்று சினை முட்டைகளிலிருந்து படிப்படியாக கருப்பையில் வளர்ச்சி அடைவதற்காக ஆதமின் விலா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்துள்ளேன். அதன் மூலமாக உங்கள் சந்ததியை பெருக்கிக் கொள்ளுங்கள் என்று திருமறை கூறுகின்றது. அது எவ்வாறு திருமறை கூறப்படுகின்றால், உங்களை இவ்வளவு அழகாக படைத்திருக்கின்றேன் என்றால் அசிங்கமான ஒரு இந்திரியத்தின் மூலமாகத்தான் உங்களை படைத்திருக்கின்றேன். அந்த இந்திரியம் என்றால் என்ன என்றால், அந்த கருமுட்டை, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கின்ற கருமுட்டையில் இருந்துதான் அந்த இனத்தை நான் உருவாக்கின்றேன். இன்று நான் உயரமானவள், அழகானவள், இவ்வளவு அழகாக இருக்கின்றேன், இவ்வளவு கவர்ச்சிகரமாக இருக்கின்றேன் என்று நாங்கள் பெருமை அடித்துக் கொள்கின்றோம் என்றால், நாங்கள் எங்கிருந்து உருவானோம் என்பதை நாங்கள் ஆராயப்படும். அசிங்கமான இருந்த அந்த 2 இந்திரியங்கள்,
அதுல இருந்துதான் எங்களை அல்லாஹ் இவ்வளவு அழகாக படைத்திருக்கின்றான். அது எப்பொழுது சொல்லப்பட்டிருக்கின்றது? 400,000 ஆண்டுகளுக்கு முதல். அப்ப அந்த அந்த குர்ஆனில் அது சொல்லப்பட்டிருக்கின்றது. விஞ்ஞானத்திலும் என்ன கூறப்பட்டிருக்கின்றது? உற்று நோக்கி பார்த்தோம் என்று சொன்னால் அது நீரில் இருந்துதான் உலகில் உள்ள முதல் உருவாக்கப்பட்டது. அப்ப அது ஒரு நீரான இந்த ஒரு ஆணின் பெண்ணின் கருக்கள் ஒரு நீர்த்தன்மை உடையதாகத்தான் இருக்கும். அங்கு அதை நாங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். அதே போல ஒவ்வொரு விடயங்களுக்கும் குர்ஆனில் இருக்கின்றது. இப்ப கணவன் மனைவியாக எடுத்துக்கொள்ளட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லா விடயத்தும் அது வெளிப்படையாக பார்க்கும்போது அது அது ஒருத்தருக்கும் விளங்காது. அதை உள்நோக்கி பார்க்க வேணும். உதாரணத்தில் இதை நான் பதிவு செய்கின்றேன். ஒரு கணவனும் மனைவிக்கும் பிரச்சனை வந்துவிட்டால் அதில் எவ்வாறு அந்த குர்ஆனில் சொல்லப்படுகிறது என்றால், கணவன் பெண்ணுக்கு ஆடையாகவும் மனைவி கணவனுக்கு ஆடையாகவும் இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. வெளிப்படையாக நாங்கள் அதை உள்நோக்கணுமா, என்ன ஆடை ஒன்றும் விளங்கவில்லையே என்று நாங்கள் சொல்லிட்டு போவோம். அதை உற்று நோந்து அதன் விளக்கத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால், ஒரு ஆடை என்பது நாங்கள் அலங்காரத்துக்கு மட்டும் போடுவதல்ல. அந்த ஆடை என்பது அது எங்களோட மானத்தை காப்பாற்றுகிறது, எங்களோட பெருமையை கூட்டுகின்றது. எவ்வளவு விடயங்கள் அந்த ஆடைக்கு முக்கியத்துவம் இருக்கின்றது. அப்ப கணவன் இந்த மனைவியின் ஆடையாக இருக்க வேண்டும். உதாரணமாக நாங்கள் ஒரு இடத்துக்கு போறோம் என்று சொன்னா அழகான ஆடைகளை போட்டுக்கொள்வோம். அந்த ஆடையில நாங்கள் பாட்டு போகும்போது ஒரு கரைப்படுகின்றது, ஒரு சாப்பிடும் போது ஒரு கரைப்படுகின்ற என்ன செய்வோம்? உடனே அதை மற்றவர்கள் பார்த்து விடுவார் என்று மறைப்போம். அதுக்கு பிறகு அதை பையன் நாங்கள் பாத்ரூம்ல போய் கழுவ பார்ப்போம். அது போன்றுதான் கணவன் செய்கின்ற பிழைகளையும் மனைவி செய்கின்ற பிழைகளையும் முதலில் மறைக்கப்பட வேண்டும். அந்த இப்ப கணவனுக்கு மனைவிக்கு பிரச்சனை இருந்தா நம்ம வெளியால போய் எந்த புருஷன் இப்படி சொன்னாரு இப்படி செஞ்சாருன்னு நான் சொல்லக்கூடாது. முதலில் நாங்கள் 2 பேரும் தீர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். அதை முதலில் மறைக்க பழக வேண்டும். அதைத்தான் ஆடையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக அதை மெல்லியதாக அழகான முறையில் நீங்க 2 பேரும் பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். முதல் உடனே நாங்க ஒரு நல்ல சாரியை உடுத்து போயிருப்போம், உடனே கையை போட்டு கசகி சவுக்கரத்தை போட்டு கழுவுவோமா? இல்ல, மெல்ல துணி எடுத்து கிழிஞ்சிராம பையத்தான் துடைப்போம். அது போலத்தான் அதை போல கணவனும் மனை அமைதியாக நீங்கள் கையாளுங்கள் என்று சொல்லப்படுது. அதுக்கு பிறகு அது போல எங்களுக்கு கௌரவத்தை கொடுக்கிறது. ஒரு கணவனும் மனையும் சேர்ந்து இருக்கும் போதுதான் நாங்கள் கௌரவம் எங்களுக்கு புறப்படுகிறது. நாங்க பிரிஞ்சு போனோம்டா, இவன் கணவன் புருஷனை திரத்தி விட்டாரு, பொஞ்சாதியை திரத்தி விட்டவன் என்று சொல்லுவதை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அதுக்கப்புறம் எவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது, குழந்தைகளுக்கான பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் அதை நாங்கள் ஆழ்ந்து கவனித்தோம் என்றால் ஒரு கணவனும் மனைவியும் ஆடைகளை போல இருக்க வேண்டும் என்று திருமறை கூறுகின்றது. அந்த திருமறையில எவ்வளவு விடயங்களை சொல்லப்படுகின்றது என்று சொல்லி நாங்கள் அந்த குர்ஆனை ஓதுகின்றது. அந்த மனிதர்களுக்காக படைக்கப்பட்டது. எல்லா விடயத்துக்கும் அதில் தீர்வுகள் இருக்கின்றது. அப்படி சொல்லிக்கொண்டே போனால் நேரமே போகாமல் இருந்துவிடும். ஒவ்வொரு விடயங்களும் இப்ப நாங்கள் ஒருவரை கொலை செய்தால் அதுக்கு கொலை என்று சொல்வது சரியத் சட்டங்கள். உதாரணமாக எனது பிள்ளை, நான் ஆசையோடு பெற்று வளர்த்த பிள்ளைகளை, நான் பெற்று வளர்த்த பிள்ளை ஒருவர் கொலை செய்து விட்டால் கேட்போமா? எனது பிள்ளைக்கு யாராவது அடித்து விட்டார்கள், நாங்கள் திருப்பி அடிப்பதற்கு தான் மனம் போனோம். அந்த தாய் மன்னிக்காதவரை அங்கு அது தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்கிறோம். அந்த தாய் மன்னித்தால் நாங்கள் பிள்ளை அடித்த நாங்கள் இந்த பிள்ளை வரட்டும் நான் அடிக்கிறேன் என்று சொல்கின்றோம் தானே. அப்படித்தான் எல்லா விடயத்துக்கும் அங்கு அந்த விடயங்கள் சொல்லப்படுகிறது. இது மனிதனுக்காக இறக்கப்பட்ட ஒரு குர்ஆனாக இருக்குது. சமயத்தை கடந்து மனிதர்களுக்கான ஒரு நல்ல நூலாக பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல நல்ல விடயங்கள் இருக்கு என்று கூறிக்கொண்டு அந்த புனித குர்ஆன் இறங்கப்பட்ட அந்த திருமறை வேதம் இறங்கப்பட்டது எத்தனை நபிமார்கள் மொழியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. வாசித்து பாருங்கள். மதங்களை கடந்து அந்த ஒரு நல்ல புத்தகமாக வாசித்து பாருங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மஜிதா முகமது அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த டேவிட் ஆண்டனி அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், நடேசன் அவர்கள், அனா பாலமுரளி அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி, மஜிதா முகமது அவர்களுக்கும் வாழ்த்து கூறி நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம். இந்த சிந்தனையாளர்கள் தமிழக எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். நேரம் 8:49 நிமிடங்கள். தர்ஜினி அவர்கள்